நான் சிறுமைப்பட்ட தேசத்தில், நான் சித்திரவதை அனுபவித்த தேசத்தில், நான் அவமானப்பட்ட தேசத்தில், என்னை களவாய் கொண்டு போகப்பட்ட தேசத்தில், என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு பொய் குற்றம் சாட்டப்பட்ட அந்த தேசத்தில் நான் பெருகும்படி பலுகும்படி பண்ணினார் என்று அவனுக்கு பெயர் எப்ராயிம். எப்ராயிம் என்கிறதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட எப்ராயிம் நீங்க. உங்க குடும்பம் எப்ராயிம், உங்க பிள்ளைங்க எப்ராயிம் வம்சத்தை சேர்ந்தவங்க. கர்த்தர் உங்களை எப்ராயிமாய் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உங்களை எப்ராயிமே அப்படின்னு அழைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, எந்த இடத்துல சிரமப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லையோ, எந்த இடத்துல கூனி குறுகி போய் நின்னீங்களோ, எந்த இடத்துல உங்களை நீங்க ரொம்ப நினைச்சீங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எப்ராயிம் அதே இடத்துல, அதே ஜனங்களுக்கு முன்னாடி, அதே சூழ்நிலையில அவன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு அந்த மகிமை ஒவ்வொருவர் மேலும் இப்போ ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த எப்ராயிமுக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக ஆமென் 2 மடங்கு பதில் தருகிறவர். ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா பாடு. புதிய கிருபையா. ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா, ஆனந்த காளிப்பை தாரும். கைகளை மேல தட்டி சொல்லுவோம், புது கிருபை தாரும் தேவா. இயேசுவே கிருபைப்பா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. இப்ப சொல்லுவோம், புது கிருபை தாரும் தேவா. இயேசுவே கிருபை ஒவ்வொருவர் மேல். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. கிருபை ஊற்றப்பட புதிய கிருபை. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான்
பெற்றிட தேவ சமாதானம். இப்ப கைகளை மேல தட்டி ஒரு கிருபை கேளுங்க. Praise the Lord. புதிய நாள் என்னை நாடத்தும், புதிய கிருபையால் என்னை நீர், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கரங்களை தட்டி நல்லவன் 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 நல்லவன். ஹல்லேலூயா. பிறக்கும் போதே, நீங்களும் நானும் பிறக்கும் போதே எப்ராஹிமுக்கு ஆசீர்வாதம் வளர்ந்ததற்கு பிற்பாடு அல்ல, வாலிப வயதை தாண்டதுக்கு பிற்பாடு அல்ல. வேதம் சொல்லுது அவனுடைய பிறப்பிலே முன்குறிக்கப்பட்டவர் தான் எப்ராஹிம். பிறக்கும் போதே அப்பா இந்த பேர் வைக்கும் போதே எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதே ஊர்ல நான் என்ன பட்டேன்னா சிறுமையை அனுபவிச்சேன். வந்த உடனே பார்த்துட்டு இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான், இந்த பையனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கலான்னு சொல்லலை. வந்த உடனே அடிமை வேலை தான் செஞ்சாங்க. எந்த வேதம் சொல்லுது அவனுடைய கைகள் விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டது. நமக்கு யோசேப்பு அனுபவிச்ச சித்திரவதைகள் எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா உண்மையிலே தான் நேசித்த தகப்பனாரை விட்டுட்டு பலவர்ண அங்கேயே கொடுத்து அவ்வளவு சந்தோஷமா பார்க்குற அந்த அப்பாவை விட்டுட்டு ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை தனியா ஒரு காட்டுக்குள்ள பாஷை தெரியாத ஒரு ஊர்ல சர்வே பண்றதுன்றது சாதாரணமானதே கிடையாது. அங்க இருக்கிற எதுவுமே அவனுக்கு செட் ஆகல. எல்லாமே ஏருக்கு மாறா இருக்குது. எல்லாருமே விரோதிகளா இருக்காங்க. எங்க நம்புறது என்ன பண்றது எதுவுமே தெரியல. ஆனா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சித்திரவதை, ஒவ்வொரு நாளும் மன வருத்தம். இப்போ யோசேப்பு சொல்றாரு, இந்த சிறுமைப்பட்ட தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார். அதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், எப்ராஹிம் 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 எப்ராஹிம். ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து, நான் நம்புறேன் நம்முடைய வீட்டில் ஒரு பெரிய உங்க பேர் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நான் எப்ராஹிம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது பேர், நீங்கள் ஒரு புது நாமத்தினால் அழைக்கப்படுவீர்கள், ஒரு புது பேரினால் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அந்த பேர் என்னன்னா எப்ராஹிம். எப்ராஹிம். ஹல்லேலூயா. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி, உண்மைதானே, இவ்வளவு செஞ்சு இவ்வளவு அழகா நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்ல. நீங்களும் நானும் இந்த இடத்துல வர்றதுக்கு என்ன சும்மா சாதாரணம் நினைச்சீங்களா? இந்த இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டது சாதாரணம் நினைச்சீங்களா? ரட்சிக்கப்பட்டது சாதாரணமா? ஞானஸ்நானம் எடுத்தது சாதாரணமா? கிடையவே கிடையாது. ஒரு நாள்ல எத்தனை பைபிள்கள் கொடுக்கப்படுது தெரியுமா? ஒரு நாள்ல எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணப்படுது தெரியுமா? ஒரு நாள்ல எத்தனை பேருக்கு தனித்தனியா போய் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது தெரியுமா? ஆனா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுறது இல்லை. ஒவ்வொரு நாளும் எத்தனை அற்புதங்கள் கர்த்தர் செய்றார் தெரியுமா? அற்புதம் பெற்றுக்கொண்ட யார், அற்புதம் பெற்றுக்கொண்டதுல நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்லை. செய்தி கேட்கிற எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்லை. நம்ம குடும்பத்திலேயே இன்னைக்கும் ஆண்டவரை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, செய்தி கேட்கிறவங்க இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்க யாருக்குள்ள பலப்படலைன்னா, ரட்சிப்புக்கு நேரா வரல. இன்னும் நிறைய பேர் ஞானஸ்நானம் கூட எடுக்கல. இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை சொந்த ரட்சகரா கூட ஏத்துக்கல. ஆனா ஆண்டவர் பாருங்க, அத்தனை வம்சங்கள் உங்களை சுற்றி இருக்கும் போது அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி, எப்ராஹிமாய், எப்ராஹிமே, இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்த கர்த்தர், இந்த உலகத்திலிருந்து இப்படி வேறு பிரித்து எடுத்த கர்த்தர் உங்களை எப்படி சிஸ்டர் கைவிடுவாரு? எப்படி பிரதர் கைவிடுவாரு? நம்ம தற்கொலை பண்ணி சாக வேண்டியவங்க அல்ல, நம்ம ஒன்றும் இல்லாமல் சாக வேண்டியவங்க அல்ல. நம்ம சகிக்கிற ஒன்றும் நமக்கு ஒவ்வொன்றும் கிரீடம், நம்ம தாங்குகிற ஒவ்வொன்றும் நமக்கு கிரீடம், நம்ம சமாளிக்கிற ஒவ்வொன்றும் கிரீடமா மாறும். அதற்கு கர்த்தர் அங்கீகாரத்தை கர்த்தர் வைக்கிறார். தற்கொலை எண்ணம் உங்களுக்குள்ள எப்படி வருது? சாகலான்னு உங்களுக்கு எப்படி தோணுது? மரிக்கலான்னு உங்களுக்கு எப்படி தோணலாம்? சூசைட் பண்ணலான்னு எப்படி அந்த தாட் உங்களுக்குள்ள வருது? நீங்க எவ்வளவு வேல்யூபிளான ஒரு பர்சன், நீங்க எவ்வளவு கனத்துக்குரிய ஒரு ஆள். உங்களை மீட்டெடுத்த ரத்தம் சாதாரணமான ரத்தமா? எவ்வளவு விலையேற பெற்ற ரத்தம். கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறாரே, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். உங்களை என்னையும் பார்க்கும்போது பிசாசு நடுங்குது பிரதர், நடுங்குது சிஸ்டர்.
பிசாசுக்கு வேற யாரு மேலயும் கவனம் இல்லை, நம்ம மேலதான் கவனம். அதனாலதான் நமக்கு சோதனை கொடுக்கிறான். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான இந்த ஜனமாகிய நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்காக, உலக விஷயத்துக்காக இந்த வாழ்க்கை வேண்டான்னு நினைக்கலாமா? ஆண்டவரை தூசிக்கலாமா? முடிக்கலாமா? நீங்க சொல்லணும், நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளோ பெரிய விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியாது. அதை குறித்து கவலைப்படாதீங்க. இனி உங்க வாயிலிருந்து நான் சாகணுன்ற எண்ணம் வரக்கூடாது, அந்த வார்த்தை வரக்கூடாது உங்க வாயிலிருந்து. அப்படி ஒருவேளை அந்த வார்த்தை வந்துச்சுன்னா தயவு செய்து இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. தெரியாம சொல்லிட்டேன் ஏசப்பா, தெரியாம சொல்லிட்டேன் ஏசப்பா. இங்க வயசான பாட்டிய காலில் தட்டி மிதிச்சு சாப்பாடு தட்ட அப்படியே உருட்டி காலில் தட்டி சாப்பிடுன்னு சொன்ன அந்த தாய், அந்த வயசான அம்மா இங்கிருந்து கண்ணை மூடி பரலோகத்துல மாளிகையில போய் உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்படி நெற்றியில கிரீடங்களோட உட்கார்ந்து இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற பெத்த பையனுக்கு அந்த அம்மாவை பற்றி என்ன எவ்வளவு வேல்யூன்னு தெரியல, சொந்தக்காரங்களுக்கு தெரியல. ஆனா பரலோகத்துல தூதர்களுக்கு, பரலோகத்திற்கு தெரியும் இவங்க எவ்வளவு வேல்யூ உள்ள பர்சன் அப்படின்னு தெரியும். அதனால நான் நம்புறேன், பரலோகத்திற்கு தெரியும், உங்களை குறிச்சு தெரியும். அதனால நீங்க வாழணும், வெற்றி உள்ள ஒரு சன்னதியை பெற்றெடுக்கணும். நீங்க எப்ராயிம், நீங்க எப்ராயிம். இப்ப இந்த 3 ஆசீர்வாதத்தையும் சொல்லிட்டே எழுப்பி நின்று ஜெபம் பண்ண போறோம். நம்பர் 1, ஹல்லேலூயா. எப்ராயிம் சட்டப்படி, மனுஷனுடைய சித்தப்படி இல்ல வம்சாவளியாய் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியாவிட்டாலும் அந்த ஆசீர்வாதத்திலே இணைக்கப்பட்ட ஒருவன், சேர்க்கப்பட்ட ஒருவன், அந்த ஆசீர்வாதத்திலே அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, முக்கியமான பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னி நெஞ்ச தட்டி தலையை நிமிர்ந்து பார்த்து அப்படி சொன்னவங்க முன்னாடி நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க தலை நிமிர்ந்து அவர்களுக்கு சரிக்கு சமமாய், அவர்களுக்கு சரிக்கு சமமாய், இன்னும் அவர்களை விட ஒரு படி மேல, ஒரு மடி மேல. புரியுதா? எத்தனை பேருக்கு ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு படிக்கு மேல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போறாரு. யார் உங்களை பார்த்து சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும் நாங்க தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு? கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவங்க வம்சமாய் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் இடையில உங்களை கர்த்தர் கொண்டு போவாரு. அவர்களை பார்க்கலும் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவர். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த எப்ராயிமுடைய தலையின் மேல் இருக்கிற இரண்டாவது ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருடைய விருப்பத்தை தாண்டி வளர்கிறவன் தான் எப்ராயிம். அப்பாவுடைய விருப்பத்தை தாண்டி வளர்கிறவன் தான் எப்ராயிம். ஹல்லேலூயா. ஈசாக்கு பாருங்க, தகப்பனாருடைய, ஈசாக்குனுடைய மகன் தாவீது பாருங்க, தகப்பனாருடைய அந்த விருப்பத்தை தாண்டி முன்னேறவர் தானே தாவீது. அதனால கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க மேல ஆண்டவருக்கு பெரிய கரிசனை இருக்குது, நீங்க தாண்டி வளருவீங்க. எந்த இடத்துல நீங்க பிளெஸிங்கா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, எந்த இடத்துல நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, எந்த இடத்துல இவங்கள மேல விட வேலை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, நான் நம்புறேன் நீங்க எப்ராயிமா மாறிட்டீங்கன்னா, நீங்க எப்ராயிமா மாறிட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய விருப்பத்தை தாண்டி உங்களை வளர பண்ணுவார், விருப்பத்தை தாண்டி உங்களை வளர பண்ணுவார். ஹல்லேலூயா. 10 பேரை நிக்க வச்சு நீங்களும் ஒருத்தர் நிக்கிறீங்க. ஒரு கிஃப்டை வச்சிருக்கிறாங்க, யாருக்கு கொடுக்கலான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. கேட்டவொன்னா அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு, யாருக்கு வேணாலும் கொடுங்க, இவனுக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். யாருக்கு வேணாலும் கொடுங்க, இவனுக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் டிசைட் பண்ணுவாரு, ஏய் பொருள் என் கையில இருக்குது, வாங்கினது நான், அது என்னுடையது, நான் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க வேண்டான்னு எனக்கு தெரியும். நான் நம்புறேன், கொடுக்க வேண்டான்னு சொல்ற அத்தனை பேர் மத்தியிலையும் நான் இவனுக்கு தாண்டா கொடுப்பேன், இவனுக்கு தாண்டா கிடைக்கும், இந்த பிள்ளைக்கு தாண்டா. கைகளை தட்டி கர்த்தர் உருவாக்குறார், சீர்படுத்துகிற ஆண்டவர், ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர். ஆயத்தமாகுங்க, இந்த 100 நாட்களும் ஆயத்தமாகுங்க. உங்களுடைய ஆண்டவர் உங்களை 90 வயசு வரைக்கும் உட்கார வைக்க போறாரா, 100 வயசு வரைக்கும் இருக்க போறீங்களா எனக்கு தெரியல. ஆண்டவருடைய வருகை எப்ப வரும், அதுக்கு முன்னாடி கூட வரலாம், எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீங்க வெற்றியா வாழ்றதற்கு இந்த 100 நாள்ல கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துறாரு. இந்த 100 டேஸ்ல உங்களை ஆயத்தப்படுத்துறாரு. இந்த 100 டேஸ்
நீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க. இந்த 100 டேஸ்ல ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இது ஒரு நாள் கதை கிடையாது. இது நம்முடைய வாழ்நாள் முழுக்க சந்ததியா தொடர போகுது. இதை நீங்க விசுவாசிங்க, இது நடக்கும். அவருடைய வார்த்தை பெண் மான்களை ஈனும்படி செய்யும். அவருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே நீர் என்னை எபிராயுமாய் சத்தத்தை உயர்த்தி, எப்படி எப்படி கைவிடுவார் ஆண்டவர்? என்னை சீர்படுத்துகிறவர். இந்த 100 நாட்களும் அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதுமை புதுமையா எனக்கு நேராய் கடந்து வந்துட்டே இருக்குது. இந்த சத்தம் எந்த வீட்டுல தொனிக்குதோ, எந்த காதுகள்ல தொனிக்குதோ, ஆமேன். ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற அன்பு பிரதர் சிஸ்டர், தாய் தகப்பனே, இல்ல இல்ல ஆண்டவர் உங்க மேல பெரிய திட்டமே வச்சிருக்கிறாரு. நீங்க எபிராயம், உங்க மூத்த மகன் ஒரு எபிராயம், உங்க மகள் ஒரு எபிராயம், உங்க சின்ன மகன் ஒரு எபிராயம், உங்க சின்ன பொண்ணு ஒரு எபிராயம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும், புது நன்மைகள் உன்னை சேரும். கைகளை மேல தடி. ஓ சீர்படு, நிலை நிறுத்துவா, என்னை சீர்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட திரும்ப திரும்ப சொல்லும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும், புது மேன்மைகள் கையில். இயேசுவே ஓ சீர்படுத்துவா. எஸ், அஸ்திவாரங்களை சீர்படுத்துகிறது நீங்க. அப்பா அப்பா உங்களால முடியாதவரே, சீர்படுத்துங்கப்பா, சீர்படுத்துங்கப்பா. அலங்கோலங்கள் மாறட்டும் ஆண்டவரே, உடைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைப்பேன். நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இல்லாமல் செய்வேன் சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்வேன். உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்வேன். நேராகும் நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா
பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. Thank you Jesus. Hallelujah. சோ கண்களை திறந்து பாருங்க. Thank you Jesus. உங்களுக்காக ஸ்பெஷலா இன்னைக்கு கொடுத்த இந்த செய்தியில இருக்கிற சாராம்சத்தை சொல்லி அந்த விதத்துல இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட், முதலாவது, நீங்க பார்த்து சிலரை பார்த்து ஆசைப்பட்டு, இல்லை சிலரை பார்த்து ஏக்கமா இருப்பீங்கல்ல, இவங்களுக்கு தான் இது, இவங்களுக்கு தான் இது, எங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு மட்டும்தான் இது, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இது இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் மிஸ் ஆகுறீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் அப்படிதான், நீங்க அவங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாஸ்டர் அப்படிதான், அது அவங்க குடும்பத்துக்கு தான் சேர்ந்தது, அது அவங்களுக்கு சேர்ந்தது, எனக்கு இல்லை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய படிப்பை வச்சு, உங்களுடைய வசதியை வச்சு நீங்க அப்படியே உங்களை ஒதுக்கிக்குவீங்கன்னா அது அவங்களுக்கு தான், அவங்க வம்சமா அதை செய்வாங்க, நம்ம அதை போகக்கூடாது. நான் இன்னைக்கு பாத்திரம் கழுவுறேன்னா பாத்திரம் கழுவணும், அவ்வளோதான். நான் இன்னைக்கு வீடு கூட்டுற வேலைக்கு போறேன்னா அவ்வளோதான், என் பிள்ளை வீடு கூட்டட்டும், அவ்வளோதான். இல்லை நான் இன்னைக்கு இந்த மாதிரி பாத்ரூம் கிளீன் பண்ண போறேன்னா என் பிள்ளை தொடர்ந்து பாத்ரூம் கிளீன், அதான். அந்த மாதிரி நம்ம போக முடியாது, அந்த மாதிரி ஒரு உயரத்தை நான் பார்க்க முடியாது, என் பிள்ளைகளும் பார்க்க முடியாது. நான் இப்படி இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறேன், இப்படி தான் நான் இருக்க போறேன், இப்படி தான் இருப்பேன், என் பிள்ளைகளும் அப்படியே தான். நான் கடன் வாங்கிட்டேன், என் பிள்ளைகளும் அது அவங்களுக்கு தான். அதெல்லாம் சொத்து வாங்குறது அவங்களுக்கு, அப்படி அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, எல்லாமே அவங்களுடைய தான், என்னுடையது இல்லை. ஊழியம்னா கூட அவங்க தான் செய்யணும், நான் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற சிலரை ஆண்டவர் எங்கே கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னால், உங்களை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆண்டவர் எடுத்துகிட்டு வர்றாரு, உங்களை லிஸ்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி மிஸ் ஆகுறவங்க எனக்காக ஜெபிக்கணும். கண்டிப்பாக என்னுடைய பிள்ளையும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை அடையணும், என் குடும்பம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும். ஆனால் எனக்கு தெரியல எப்படி இதை கொண்டு வர போகிறோன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உண்மைன்னு நான் நம்புகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கூட்டம். நம்பர் 2, இரண்டாவதாக யாருக்காக அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் நான் ஆசீர்வதிக்கப்படுறத, நான் நல்லா வர்றத என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, இன்னும் எங்கள் அம்மா அப்பா கூட விரும்புவார் இல்லை பாஸ்டர், யாருமே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னா என் தலை மேலே கையை வச்சா எடுத்து இன்னொருத்தருடைய தலை மேலே கையை வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வேண்டாம், இவன் இல்லை, எனக்கு தகுதியெல்லாம் இல்லை, இந்த குடும்பத்துக்கு தகுதியெல்லாம் இல்லை, இவன் வேண்டாம், அவனை செலக்ட் பண்ணுங்க. நான் தான் ரொம்ப ரிஜெக்ட் பண்ணப்பட்ட, கழிச்சு போடப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கேன். ஸோ அவர்களுக்காக இன்றைக்கி நான் இப்போ முடியும் போது நான் ஜெபம் பண்ணுறேன். நம்பர் 3, மூன்றாவதாக, நான் ஏற்கனவே 10 வருஷமாக சிரமப்பட்டிருக்கேன், இப்போவும் சிரமப்பட்டுட்டே இருக்கிறேன், என் தலை மேலே கொட்டிகிட்டே இருக்காங்க, ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு உயர்வும் எனக்கு இல்லை. நான் நாளுக்கு நாள் அன்னைக்கு இருந்த அதே சிறுமை தான் எனக்கு இருக்குது, சின்ன வயசுல என்ன சிறுமை இருந்துச்சோ அந்த சிறுமையை தான் இப்படி பார்க்குறேன். நான் திரும்பி எழும்பணும். ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி சிறுமைப்பட்ட அதே இடத்துல நான் என்னை கர்த்தர் பெருக பண்ணினார் அப்படின்ற அந்த வார்த்தையை எப்ராயிமா மாற்றணும் அப்படின்றவங்க மட்டும் அப்படியே நீங்கள் முன்பாக கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வாங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க முடிஞ்சால் உங்களுடைய கைகளை உயர்த்திக்கலுங்க, இல்லைன்னா இருக்கிற இடங்களில் இல்லை கேட்கிற இடத்துல நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை எல்லாராலையும் வர முடியலைன்னா கூட மற்றவங்க அப்படியே நின்றுட்டா கூட பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும் பாஸ்டர், என் பிள்ளைய ஆண்டவர் ஒரு எப்ராயிமா மாற்றணும், என் மகளை ஒரு எப்ராயிமா ஆண்டவர் மாற்றணும். இன்னைக்கு சொன்ன அத்தனை வார்த்தையும் என் குடும்பத்துக்கு தான் பாஸ்டர் பொருந்தும். ஆண்டவர் என்னை பார்த்து எப்ராயிமேன்னு கர்த்தர் கூப்பிட மாட்டாரா? என் பிள்ளைய பார்த்து ஆண்டவர் எப்ராயிமேன்னு கர்த்தர் சொல்ல மாட்டாரா? இந்த எப்ராயிமனுடைய ஆசீர்வாதம் என் தலை மேல வரணும்னு நான் விரும்புறேன் பாஸ்டர், நான் விரும்புறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த 11வது நாளும் ஒவ்வொரு நாளும் இப்படி செய்தி முடியும் போது ஸ்பெஷலாக உங்கள் ஒவ்வொருத்தருக்காக அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஆனால் ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தையை அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஏற்றுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்படின்னா நான் இன்றைக்கும் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு கார் வாங்கினார், ஒரு ரெட் கலர் காரு. அப்போ அந்த ரெட் கலர் காரில் லைட்டாக அந்த தூசி படிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த தூசி படிஞ்சா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் பார்த்துங்க அந்த டஸ்ட் இருக்குது பாருங்களேன், அதுக்கு மேலே நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே தெரியும். இது சின்ன பிள்ளைகளுடைய வழக்கம், கையில் விரலில் அந்த தூசி படிஞ்ச இடத்துல அதை ஏதாவது ஒன்று எழுதுவாங்க, இல்லைன்னா பேர் எழுதி வைப்பாங்க. பொதுவாக பேர் எழுதுறது வழக்கம். அப்போ நான் அந்த காரில் அந்த தூசி படிச்சிருக்கிற இடத்துல என்னுடைய பேரை எழுதின உடனே அந்த காரினுடைய உரிமையாளர் என்ன பண்ணிட்டாருன்னு கையை பிடிச்சி திருவிட்டார்.
நான் ரொம்ப சின்ன பையன், கையை பிடிச்சி ரொம்ப திருவிட்டார். நான் என்னுடைய பேர் தான் எழுதி வச்சுருந்தேன். அப்போ வந்து கையை பிடிச்சி திருவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கெல்லாம் இதுக்கு அருகதையே கிடையாது, உன் குடும்பத்துக்கு இது அருகதையே கிடையாது, காரை பார்க்கவே கூடாது, நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்து நிற்கிற, இப்படி எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி ரொம்ப நல்லா திருவிட்டார், அழுகிற அளவுக்கு. ஸோ நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா திருப்பி போய் எங்கள் அம்மாட்ட சொன்னால் அது ஒரு பெரிய சண்டையாக மாறிடும், எங்கள் அம்மா சண்டைக்கு போவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றதுக்காக அந்த வலியோடு அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுங்களேன். அப்படியே அழுதுட்டு அப்போது நான் நினைக்கிறேன், ஐயோ அதெல்லாம் நமக்கு வந்து அதுக்கு வெறும் காருக்காக நான் சொல்லலை, வெறும் இந்த விஷயத்துக்காக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து அவங்களுடைய பார்வைக்கு யார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வாங்கலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. நாங்கள் இந்த இடத்துல இருக்கலாம், கூடாதுன்ற வார்த்தை கூட நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது கூட ஒரு லிஸ்ட் இருக்காங்க. நீ எப்படி வாங்கலாம், அது எனக்கு மட்டும்தான், நீ வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டவன் தான் நானும். ஆனால் நான் நம்புகிறேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை எப்ராயிம் 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 எப்ராயிம். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது எனக்குரிய ஆசீர்வாதம் தான், இந்த எப்ராயிம் எனக்குரியதான் நீங்க ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அதற்கு நேராக உங்களுடைய விஷனை, அதுக்கு நேராக உங்க சிந்தையை நீங்க கொண்டு வரணும், அதுக்காக பாடுபடணும், அதுக்காக உழைக்கணும். அது ஒரு நாள்ல வந்துடாது. எவ்வளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல ரொம்ப முக்கியமா எதிர்பார்ப்பாருன்னா, அவர் ரெடியா இருக்காரு, ஆனா உங்களுடைய அவைலபிலிட்டி இல்லாம அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கிட்ட வார்த்தை இருக்குது, அவர்கிட்ட பலன் இருக்குது, அவர் எல்லாம் செய்ய முடியும். ஆனா நீங்க கோஆபரேட் பண்ணாம அவரால் செய்ய முடியாது, நீங்க முயற்சி எடுக்காம அவரால் செய்ய முடியாது. அதனால உங்க இன்ட்ரெஸ்ட், நீங்க யோசிங்க. நீங்க அதுக்காக சும்மா அந்த மாதிரி தேவையில்லாம இந்த போனை பார்த்துட்டு இருக்கிறது, இந்த தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் செலவு பண்றது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இந்த 100 நாள்ல ஆண்டவர் உங்களுடைய விஷன் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசா கர்த்தர் கொண்டு வர போறாரு. எந்த டைமையும் எதுக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எதுக்கு ஆயத்தப்படுத்துறாருன்னா, ஒரு பெரிய காரியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார், பெரிய விஷயத்துக்கு ஆயத்தப்படுத்த போறார். இந்த 100 டேஸ்ல ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த போறார். அதனால ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை நம்பவே முடியலன்னா கூட, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, எப்படா அப்பா சொல்றாரு பாருங்களேன், எனக்கு இஷ்டம் இல்லைங்க, எடுங்க கையா, எடுங்கப்பா எடுங்கப்பா, இஷ்டம் இல்லை. உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், கண்ணு தெரியாதவர் தலைமையில கையை வச்சிட்டாரு, மகன் எடுத்து அப்படியெல்லாம் அப்பா நீங்க தப்பா எடுக்கிறீங்க தடுத்து தூக்கி கையை வச்ச உடனே நம்ம தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஆமா நமக்கு கண்ணு தெரியல, நம்ம கையை மாத்தி வச்சுன்னு சொல்லலாம். அவங்க அப்பா தெளிவா சொல்றாரு, தெரிஞ்சுதான்டா வச்சேன், நீ எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்ற, நான் தெரிஞ்சுதான் வச்சேன். எனக்கு மனாசையை விட எனக்கு எப்ராயிம் மேல பிரியம் தான், எப்ராயிமை தான் ஆசீர்வதிக்க போறேன், எனக்கு தெரியும், நீ விட்டுரு, நீ எதுக்கு யோசிக்கிற. அப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அவரு. அதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியல, பேச முடியல. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்காக பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு விரோதமா யார் பேச முடியும், யார் பேச முடியும், யாராலையும் முடியாது, பிசாசாலேயே முடியாது. என்ன கேள்வி, பிசாசுக்கு தெரியல. நான் என்ன சொன்ன, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கதையை யார் செஞ்சா தெரியுமா, பிசாசு. பிசாசு வந்து சும்மா யோபுவை விட்டுருந்தான்னு வச்சுங்களேன், அவருக்கு 5000 7000 அப்படிதான் இருந்திருக்கும். சும்மா இருக்காம போய் ஆண்டவரிடத்துல போய் இவன்கிட்ட சோதிக்கட்டுமான்னு கேட்டு தேவையில்லாம அவனை சோதிச்சு அந்த 7000 எப்படி மாத்தினாரு, 16000 மாத்திட்டாரு. அந்த 5000 அந்த 500 1000 அப்படியே டபுளா. இதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். அதனால பிசாசு நம்மளை சோதிச்சா கூட ஆண்டவர் நம்மோட இருக்கிறதுனால அதை வெற்றியாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரார். ஏன்டா இவனை சோதிச்சோம், எதுக்குடா இவனுக்கு பிரச்சனையை கொடுத்தோம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஆண்டவர் உங்களை நடத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமே, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். போராட்டத்தை பிசாசு கொடுத்து இப்ப யோசிப்பான், எதுக்குடா இவனுக்கு கொடுத்தோம், கொடுக்காம இருந்தா கூட அமைதியா இருந்திருப்பானே. இதேதான் உங்களுக்கும் இன்னைக்கு வருகிற சோதனை நிச்சயமாய் ஒரு நாள் வெற்றியாய் மாறும். ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும், ரெண்டாவது இதற்கு நேராக நகர்த்தணும். இந்த 100 டேஸ்ல வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, எந்த பக்கமும் நீங்க இழுக்கப்படக்கூடாது, விட்டுறணும். கர்த்தர் எதையெல்லாம் விட சொல்றாரோ எல்லாத்தையும் விட்டுறணும், எதெல்லாம் தூக்கி போட சொல்றாரோ எல்லாத்தையும் தூக்கி போடணும். நீங்க ஒன்னொன்னா களைஞ்சிடணும், ஒன்னொன்னா ரெடி பண்ணணும். நீங்க ரெடி பண்ணாம ஆண்டவரால ஒன்னும் பண்ண கேட்கல. ஒன்னும் கோபத்தை விட சொல்றாரா, விட்டுறணும். தாழ்ந்து போன்றாரா, தாழ்ந்து போகணும். விழுந்துரு அப்படின்னாரா, விழுந்துடணும். ஒன்னொன்னா நீங்க உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், விசுவாசிச்சுட்டு உங்களை ரெடி பண்ணிட்டே போயிட்டே இருந்தா போதும். அந்த வாக்குத்தத்தம் எப்ப நடக்கணுமோ அப்போ அழகா கிளியரா நடந்துட்டே இருக்கும். ஆமென்.
ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, 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 நீர் ஜீவிக்கிறவர், நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர், நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மரித்தவரை அல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம், இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஜெபிச்சிட்டு இருக்கும்போது, ஹல்லேலூயா அப்பா, இந்த 3 ஆசீர்வாதமும் எங்க பிள்ளைங்க தலையின் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் நிலையாய் 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 1000 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு சாட்சி வரணும், 10,000 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு சாட்சி வரணும். அப்பா அப்பா அப்பா, சாட்சிகள் எழும்பணும் எழும்பணும் எழும்பணும். இந்த 100 நாள் ஜெபம் மரிச்சவனை உயிரோட எழுப்பணும், முடங்கி கடக்கிறவர்களை உயிரோடு எழுப்பணும், ஜீவன் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்த இந்த 3 ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான். திடீர்னு அவங்க பார்ப்பாங்க, ஏய் எங்க வம்சத்துக்குரியது, நாங்க தான் இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம், நீ எப்படி, உன்னால எப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவிற்கு எங்க பிள்ளைகளை நீங்க மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.